மார்க்கெட்டோட ஓப்பனிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அந்த டைமில் என்ட்ரி எடுக்கையில் நமக்கு கரெக்டாக என்ட்ரி எடுக்குமா ஆல்கோ? ஸோ ஆல்கோவோட என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுமா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் ஆல்கோ டூல்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் தர்ற இந்த டூல் வந்து உங்களுக்கு உங்கள் broker அக்கௌண்ட்டில் மார்க்கெட் ஆர்டர் மாதிரி தான் பஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ ஒரு 100ல் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி 100ல் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குது அப்படின்னா, இது டக்குன்னு மார்க்கெட் ஆர்டர் தான் ப்ளேஸ் பண்ணும். கரெக்டாக அந்த 100ல் போயிட்டு ஆர்டர் பஞ்ச் பண்ணாது. ஸோ அதனால் உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால என்ட்ரி எடுக்கிறதும் எக்ஸிட் ஆகிறதும் சரி. ஏன்னா அது நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ். ஏன்னா நாங்கள் ட்ரேட் பண்ணுறது மார்க்கெட்டோட ஓப்பனிங் டைமில் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஓப்பனிங் டைமில் ஹெவி வால்டாலிட்டி இருக்கலாம், ஈவன் கேப் அப் கேப் டவுன். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன ஒரு சினாரியோ வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு நம்ம இது ஒரு ப்ரோக்ராமிங் தானே. ஸோ அந்த ப்ரோக்ராமிங்கில் அந்த பாயிண்ட் எக்ஸிட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணி அந்த டயத்தில் கிடைக்கிற பையர் செல்லரை பொறுத்து என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ 100ல் ட்ரேடிங் போகுதுன்னா டக்குன்னு நமக்கு ஒரு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணையில் 102 103 ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு என்ட்ரி எடுத்துரும். ஸோ ரொம்ப ஸ்பீடான மார்க்கெட்டாகவே இருந்தாலும் மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணையில் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். இது ஒரு அவேர்னஸ்க்காக முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இது லாஸ்ட் வீக்கு அதுக்கு முன்னாடி கூட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தான். ஸோ மறுபடியும் இன்னும் நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்காண்டி இன்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் டெய்லி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணுவீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 o'clockே ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். இந்த என்ட்ரி எடுக்கிறது எங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதோட பிரேக் அவுட், அந்த மூவ்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து நடக்கும். பட் எக்ஸிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த இன்புட், ஸோ அந்த டார்கெட் பொறுத்து தான் நமக்கு எக்ஸிட் வந்து நடக்கும். ஸோ இது எப்படி என்ட்ரி எடுக்குது, எப்படி எக்ஸிட் ஆகுது, மெயினாக நாங்கள் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ அதே சமயம் இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு இந்த சார்ட், இந்த ஆல்கோவோட பிளான் டீட்டெயில் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். நீங்களும் படித்து பாருங்கள். அதில் இருக்க டவுட்ஸ் கேட்குறனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கிறோன்றதை பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் என்ட்ரி எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்காண்டி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு ப்ராக்டிஸ்க்காக. ரோபோவை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணால் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்குள்ளே ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் பழைய டேட்டாவை டெலீட் பண்ணிடணும். ஸோ நம்ம அதனால் டெலீட் போயிட்டு டெலீட் ஆல் கொடுத்துடலாம். ஸோ டெலீட் ஆல் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு இருக்க ஓல்டு டேட்டாவையும் டெலீட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பஞ்ச் பண்ணணும். ஸோ அமி ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே போய் ஜென்ரேட் கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ டேட்டா ஃபீட்குள்ளே போயிட்டு ஓகே, டோக்கன் ஜென்ரேட் ஆயிடுச்சு. டேட்டா ஃபீல்டில் அமி ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. லைவ் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் ரன் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி, இது மார்ச் மாதம், அதனால் பேங்க் நிஃப்டி 27 மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO. ஸோ சர்ச் ஆட் கொடுக்கலாம். இது எக்ஸ்பைரி ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் எக்ஸ்பைரி ஆகுது. அதே சமயம் மார்ச் மாதத்தோட எந்த நாளில் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா 27, அதனால் 27 மார்ச் கொடுக்குறோம். கடைசியாக நமக்கு ட்ரேட் போனது 48,587ல் ட்ரேடிங் போயிருக்கு. ஸோ 587 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 48,600 கிட்டக்க வருது. அதனால் 48,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். இப்போ கால் ஆப்ஷனை சர்ச் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி ஸ்பேஸ் 27 மார்ச் ஸ்பேஸ் 48,600 ஸ்பேஸ் C கொடுக்குறோம். C ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த Cயை எரேஸ் பண்ணிட்டு இப்போ P கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டே சர்ச் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு போய் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறோம். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் ஃபில் கொடுக்குறோம். ஸோ பேக் ஃபில் கொடுத்தோன்னா நமக்கு இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டுக்கு வந்துடும். இப்போ இதில் நியூ சார்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணது 48,600, இதுதான் மார்ச் மாதம் கான்ட்ராக்ட். ஸோ கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கிறோம். மேலே போய் காப்பி பண்ணதுக்கப்புறம் நேராக இப்போ ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் பேராமீட்டர் செட் பண்ணுறோம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ண போகிற ஃப்யூச்சர்ன்றனால அதில் செட் பண்ணுறோம். அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் காப்பி பண்ணதை மேலே கீழே ரெண்டுலேயும் பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ மேலே இருக்க ஸ்ட்ரைக் வந்து கால் ஆப்ஷன், கீழே வந்து புட் ஆப்ஷன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆர்டர் போட்டாச்சு. ஸோ அதை நம்ம நேரடியாக போர்ட்ஃபோலியோவில் பார்த்தா தெரியும். நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணது எல்லாமே டீட்டெயில்டாக வந்துருச்சு. இப்போ லாட்டை மட்டும் மாற்றிக்கலாம். நம்ம ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 20 லாட் சூஸ் பண்ணுறோம். ஸோ 20ன்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே 20 லாட்ஸ்ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணணும். ஒரு தடவை செக் பண்ணியாச்சு. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ செட்டிங் போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டேஷ்போர்ட் போயிட்டு ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இது சார்ட்டோட ஆல்கோ பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிட்டு ஆட்டோ ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியேட் ஆகுது. ஸோ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் நமக்கு ஃபெச் ஆகிருக்கு. இப்போ டார்கெட் 10,000 செட் பண்ணுறோம். செட் பண்ணியாச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது. என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறோம். ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து என்ட்ரி எடுக்குது. ஸோ என்ட்ரி எடுத்தோன்னே நமக்கு ஓப்பனிங் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது, டவுன் சைட் போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 20,160ல் நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே நீங்களும் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க, அதுவே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ இது எக்ஸிட் பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாகவே கட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது, ஸோ இதில் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். டவுட் இருந்தால் அதை கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து ஒரு லாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், இது நிறைய பேர் கேட்டிங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த ஃபஸ்ட்டு 1 வீக் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ 1 வீக்கோட ப்ரீமியம் வந்து நமக்கு 1000, 1100 அந்த மாதிரி கூட சில சமயம் லாஸ்ட் மந்த்லாம் போச்சு. 1100லாம் போகையில் நம்ம ஒரு 35,000 இருந்தால் தான் 1 லாட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் 2 வீக் வந்து கொஞ்சம் ஹெவி ப்ரீமியம் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அந்த ஒஸ்ட்டு சினாரியோக்காகவும் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சுக்க சொல்கிறோம். ஸோ 35,000 இருந்தால் ஒரு 1 லாட் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ரிலேட்டட் டவுட்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.